நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறோம், பழைய ஓய்வூதியத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்றெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்ட திமுக போராட்டமா செய்றீங்க, போராட்டம் எல்லாரும் ஓடுங்க என்று விரட்டி அடிக்கிறது. போக்குவரத்து ஊழியர்களையும் தொழிற்சங்கங்களையும் துச்சமாக நினைத்து துரத்தி அடிக்கிறது. இதுவா ஜனநாயகம்? அதுவும் எதிர்க்கட்சி தொழிற்சங்கங்களையும் ஆளும் திமுக கூட்டணியில் உள்ள CITU, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்களையும் கூட இப்படித்தான் லெப்ட் ஹேண்டில் டீல் செய்கிறது திமுக. இன்னும் வெளிப்படையாகவே சொல்ல வேண்டும் என்றால் திமுகவின் தொழிற்சங்கமான தோமுசாவை சேர்ந்த பலருமே கூட போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களையும் சேர்த்தே மிரட்டி தன் சுய ரூபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது ஆளும் திமுக. அதிமுக ஆட்சி காலத்திலும் இது போன்ற போராட்டங்கள் நடந்தன. ஆனால் அதை அதிமுகவின் அமைச்சர்களும் சரி, முதலமைச்சர்களும் சரி எப்படி சரி செய்தார்கள் என்று மக்கள் பார்த்தார்கள் தானே. 2018ஆம் ஆண்டு இதே போன்றதொரு போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனை எழுந்தபோது அப்போதைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியின் அறிவுரைப்படி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த MR விஜயபாஸ்கர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாரே, பேச்சுவார்த்தை நடத்தினாரே. ஆனால் இன்று இருக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வாங்க பேசலாம் என்று கூவிக்கொண்டுதான் இருக்கிறாரே தவிர பேச்சுவார்த்தையை நடத்திய பாடில்லை. இதையெல்லாம் முதல்வரும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. இந்த விவகாரங்களை நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, கம்யூனிஸ்ட் ஆதரவு தொழிற்சங்க தலைவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். நிலைமை இப்படி இருக்க திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் வாய்மூடி மௌனம் காக்கின்றன. ஏன் இந்த கள்ள மௌனம்? எங்கே திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பெட்டி வாங்க முடியாதோ என பயந்து போய் கிடக்கிறார்களோ என்று சந்தேகம் கிளப்புகிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஆக போராடும் போக்குவரத்து ஊழியர்களே பெருந்தன்மையாக போராட்டத்தை வாபஸ் வாங்கிய பிறகும் போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை ஸ்டாலின் காது கொடுத்து கூட கேட்காதது ஏன்? தொழிற்சங்கத்தினரின் போராட்டத்தை ஒடுக்க நினைக்கும் திமுகவோடு கூட்டணியில் நீடிக்க விருப்பமில்லாமல் வெளியேற தயாராகிவிட்டனரா கம்யூனிஸ்டுகள்? தனது பிடிவாதத்தால் கூட்டணியை இழக்கப் போகிறாரா ஸ்டாலின்? வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்துமா ஸ்டாலினின் இந்த பிடிவாதம் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம், தொழிற்சங்கங்களை அடித்து நொறுக்கும் திமுக, மௌனம் காக்கும் கம்யூனிஸ்டுகள், குமுறும் தொழிலாளர்கள், பிடிவாதத்தால் கூட்டணியையே இழக்கப் போகிறாரா ஸ்டாலின் அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிற கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்திருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு அதிவீர ராமபாண்டியன் இணைகிறாரு, தேசிய முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு ஜிஜி சிவா இணைகிறாரு, அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் இணைகிறாரு, வெகு விரைவில் அமகவிலிருந்து திருமதி ராஜேஸ்வரி பிரியா இணையிருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். அதிவீர ராமபாண்டியன் சார், என்ன சார் போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டத்தை நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனால் அவங்களே வாபஸ்லாம் வாங்கிட்டாங்க, பரவாயில்ல நாங்கள் 20ஆம் தேதி நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் மற்ற கட்சிகள்லாம் இறங்கி போராடுறாங்க, தொழிற்சங்கங்கள்லாம் இறங்கி போராடுறாங்க, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் இதை பார்த்துட்டு மௌனம் காக்குறாங்க? மிக அருமையான கேள்வி சார். ஏன் அவர்கள் மௌனம் காக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பின்னால இருக்க தார்மீகம், ஒரு அரசியல் கட்சியாக செய்ய வேண்டிய பணிகளில் இருந்து அவர்கள் எப்படியெல்லாம் தவறுகிறார்கள் அப்படிங்கறதா இந்த கேள்வியோட கருப்பொருளா நான் பார்க்கிறேன். ஏன்னா எப்போதுமே திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சகோதரர்களாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை மிக தெளிவாக வலியுறுத்தி கொண்டே வருவார்கள். என்ன என்றால், எப்போதுமே ஒரு நிகழ்வு நடந்தால், ஒரு குற்றச்செயலோ அல்லது பாதிக்கக்கூடிய சம்பவம் நடக்கிற போது பாதிக்கப்பட்டவரின் அருகில் இருந்து அவர்களுக்கு நியாயம் தேட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தலையாய கொள்கை, இலக்கியம், அடிப்படை கோட்பாடு என்றெல்லாம் சொன்னவர்கள் இன்றைக்கு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தை அறிவித்து நடத்தி அதன் மூலம் தமிழகத்திற்கு தங்களுடைய வழிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிற போது தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளான இவர்கள் அது குறித்து எதுவுமே பேசாமல் எங்கே இருக்கிறோம் என்கின்ற அந்த அடையாளத்தை கூட பொதுவெளியில் காட்டாமல் இருக்கிறார்களே,
இது தொழிலாளர்களுக்கு செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய துரோகம். ஒரு அரசு ஒரு ஊழியர்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாலும் அவர்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் இது போன்ற ஒரு அத்துமீறலை ஈடுபடுகிற போது அதை தட்டி கேட்க வேண்டிய இயக்கங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அதை குறித்து பேசாமல் இருப்பது என்பது அரசு எப்படி இந்த தொழிலாளர்களை வஞ்சிக்கிறதோ அதை போல இல்ல அது சார் எப்படி நம்ம மொத்தம் முழுசாவும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது இல்லையா. ஒட்டுமொத்தமாக அவங்க ஆதரவே கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைன்னா இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சிகளுடைய தொழிற்சங்கங்கள்லாம் களத்தில் இருக்கிறாங்க. அண்ணா தொழிற்சங்கத்தோடு சேர்ந்து அவங்களும் தான் களத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஆதரவு இல்லாமே அவங்க இருந்துருவாங்க. இல்ல இது நீங்க சொல்றது நல்ல இடம் சார். நானும் அவர்களை ஒட்டுமொத்தமாக பொத்தாம் பொதுவாக எல்லாம் இது போன்று நான் விமர்சிக்கல. ஆனால் இன்றைக்கு அவர்கள் படுகின்ற அவஸ்தைக்கு நீங்கள் பின்னால் இருந்து ஒரு அரசியல் இயக்கமாக, அதாவது தொழிற்சங்கங்களுடைய போராட்டம் போல் இதை காண்பிக்க கூடாது. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுல பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இரண்டு தரப்பு. ஒன்று தொழிலாளர்கள், இன்னொன்று பொங்கல் பண்டிகையை கொண்டாட இருக்கிற பொதுமக்கள். அப்ப இந்த பொதுமக்கள் என்று வருகிற போது ஒட்டுமொத்த தமிழகமே பாதிக்கப்படுகிறது என்பதுதான் அதில் இருக்க உண்மையான விஷயம். அப்ப ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு செயலால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது ஒரு அரசியல் இயக்கம் அது குறித்து அழுத்தத்தை பொதுவெளியில் எந்த ஒரு உதாரணமா சொல்லணும்னா, இப்ப அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த போது இதே கம்யூனிஸ்ட தோழர்களை நான் பார்த்து கேட்கிறேன், இது போன்ற ஒரு மௌன அமைதியை நீங்கள் கடைபிடிப்பீர்களா? உங்களுடைய தொழிற்சங்கம் போராடுகிறது, அதனால் நாங்கள் வெளியே வரவில்லை, எங்களுக்கு எந்த பணியும் இல்லை என்று அமைதியாக இருந்தீர்களா? அப்ப உங்க தார்மீகமாக நீங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக, தொழிற்சங்கங்கள் போட்டோம் சார், அரசியல் இயக்கமாக உங்களுடைய நிலை என்ன? இந்த போராட்டத்தில் இந்த போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டத்தில் உங்களுடைய கருத்து என்ன சார்? நீங்க இந்த அரசை என்ன வலியுறுத்துகிறீர்கள்? அதை ஒரு போராட்ட வடிவமாக எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்க அதுவீர ராமபாண்டியன் சார், உங்களுக்கு இதெல்லாம் நியாயமா இருக்கா? சொல்லுங்க பாப்போம். அவங்க அமைதியா இருக்கிறாங்க, நீங்க வீதிக்கு வந்து போராடுங்க, திமுகவுக்கு எதிராக நீங்க கொடியை காட்டுங்கன்னு நீங்க தூண்டி விடுற மாதிரி இருக்குதே. தூண்டி விடல சார், கோரிக்கை வையுங்கள் என்று சொல்கிறேன். ஒரு அரசியல் இயக்கமாக நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் எப்படி உங்களை காட்டிக் கொண்டீர்களோ, எப்படி நீங்கள் அறியப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ, இப்போது ஏன் ஒரு சைலண்ட் மோடுக்கு போறீங்க? அந்த தோழர்களை, நண்பர்களை, சகோதரர்களை பார்த்து நான் கேட்கிறேன். என்னுடைய கேள்வியில் ஏதாவது தப்பு இருக்கா சார்? ஏன் இது உங்க இயல்பு கிடையாது? ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளில் உங்களுடைய இது போன்ற சின்ன சின்ன விஷயத்திற்கும் நீங்கள் போராடியதும் இப்படி இல்லையே. ஆனா திடீர் இந்த மோடுக்கு நீங்க போறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கும் ஏதோ அரசியல் அழுத்தம்லாம் இருக்காதா? சொல்லுங்க சார். அரசியல் அழுத்தம், தொழிலாளர்கள், பொதுமக்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அத்தியாவசிய பணியில வருகின்ற இந்த பிரச்சனையில் நீங்கள் அழுத்தத்திற்கு ஆட்பட்டு போனால் தமிழகத்தினுடைய நிலை என்ன சார் ஆகும்? அந்த தொழிலாளர்களுடைய கதி என்ன ஆகும் சார்? அப்ப நீங்கள் எல்லாம் தொழிலாளர்களின் பக்கம் என்று சொல்வதற்குரிய பொருள் என்ன சார்? ஒரு அரசு அதிகாரத்தின் பின்னால் நீங்கள் இருந்து கொண்டு தொழிலாளர்களுடைய கோரிக்கை போராட்டத்தில் எங்களால் பங்கேற்க முடியாது, புற அழுத்தம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய அரசியல் இயல்பு என்ன? அரசியலுடைய நீங்க செய்யக்கூடிய அரசியலுடைய தன்மை என்பது ஒட்டுமொத்தமாக கேள்விக்குறியாக்கப்படுகிறது. அதை நீங்க எப்படி மிஸ் பண்ணிட்டு போக முடியும்னா, இது அரசியலுக்காக சொல்லல சார். இது தொழிலாளர்களுடைய உச்சகட்ட போராட்டம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க 6 அம்ச கோரிக்கையை நல்லா எடுத்து பாருங்க. அதாவது பணி நியமனம் செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த முதல் கோரிக்கையிலேயே அவர்களுடைய வழி என்னன்னா, அப்ப நாங்க இல்லாத பணியாளர்களுக்கும் சேர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறோம், பணி சுமை அதிகம்ங்கிறது தெரியுது. அப்ப டிஆர்எஸ் அலவன்சஸ் எதுக்காக கொடுக்குறோம்? அதை நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இல்ல. அதுவீர ராமபாண்டியன், ஒரே நிமிஷம் நான் இந்த இடத்த கிளியர் பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம் சார், இந்த இடத்த நான் கிளியர் பண்ணிடுறேன். என்னன்னா, அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, அரசு பரிசீலனை பண்ணுறாங்க, இல்லை பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க, அதுக்குள்ளே இப்போ நான் போக விரும்பலை. இப்போ எனக்கு என்னென்னா, இன்றைக்கி நீதிமன்றமே என்ன கேட்டாங்க, இந்த மாதிரியான பொங்கல் சமயத்தில் உங்களுக்கு போராட்டம் ஏன், இது தேவையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ தொழிற்சங்கங்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க? சரி, மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, நாங்கள் அதை பின் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவங்க இறங்கி வர்றாங்க இல்லையா? அரசு இறங்கி வரலை. ஏன்? கூட்டணி கட்சிகளெல்லாம் இறங்கி வந்து அரசுகிட்ட சரி உங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம், அதை அவங்க பண்ணல. ஏன்? எனக்கு அதுக்கான பதில் சொல்லுங்க. நிச்சயமா சார். இது இந்த கேள்வியில மிக சரியான இடத்துல நம்ம இருக்கோம். அரசு தன்னுடைய பணியை சரியாக செய்யவில்லை. ஆனால் தொழிலாளர்கள் இந்த அரசின் மீதும் மக்கள் மீதும் அளப்பெரிய
ஒரு நம்பிக்கை, மக்கள் மீது ஒரு மிகுந்த மதிப்பும் அன்பும் வைத்திருக்கிறார்கள் என்பதை அவங்க காட்டிட்டாங்க. அப்ப தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் முதலமைச்சரை சந்தித்து அழுத்தம் கொடுத்து அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தையாவது நீங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை தர வேண்டிய தார்மீக கடமையில் இந்த கட்சிகள் இருந்து கொண்டு அதை செய்யாமல் விடுகிற போது அப்ப திமுகவினுடைய இந்த அரசு மனப்பான்மைக்கு, அசுர மனப்பான்மைன்னு சொல்றேன், அந்த மனப்பான்மைக்கு நீங்கள் துணை போவதாகத்தான் எங்களால் உணர்ந்து கொள்ள முடியுமே ஒழிய உங்களுடைய இந்த செயல் மக்களுக்கு எந்த வகையிலேயாவது ஒரு பலனையோ நன்மையோ தரக்கூடியதாக இருக்கிறதா என்றால் இல்லை. அப்ப கூட்டணி கட்சிகளாக நீங்கள் இருந்து கொண்டு இந்த கோரிக்கைகளை நீங்கள் வைத்து எங்களுக்கு தொழிலாளர்களுடைய நலனை முன்னிறுத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாங்கள் இது போன்ற அமைதியாக இருப்போம், இல்லை என்றால் அவர்களோடு நாங்கள் போராடுவோம் என்று அவர்கள் ஒரு போராட்ட அறிவிப்பு கூட, அதாவது தொழிலாளர் நிறுத்திட்டாங்க, இப்போதான் அவங்க செய்யணும்ல, அந்த செயல் கூட வரலன்னா அப்ப எனக்கு உள்ளபடியே என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, இப்ப இந்த தொழிலாளர்கள் இதை தவறாக எடுத்துக்கூடாது, தொழிற்சங்கங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அரசுக்கு அழுத்தம் கொடுக்காத கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பிற கூட்டணி காங்கிரஸ் கட்சி போன்ற கூட்டணி கட்சியினுடைய தொழிற்சங்கங்களும் வாபஸ் வருவதற்கு எதுவும் அழுத்தம் பெறப்பட்டதா அவர்களிடம் என்பதையும் அந்த தொழிலாளர்கள் சார்பாக நான் உணர்ந்து பார்க்கிறேன். அப்படி ஒரு நிலை இருந்து இந்த முடிவு வாபஸ் பெற்றிருந்தால் இன்னும் அவர்களுடைய நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அந்த கூட்டணிங்கிறது அந்த தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறையில் எவ்வளவு பெரிய தீங்கை ஏற்படுத்தக்கூடிய கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது அப்படிங்கறதே நாம இன்னொரு இல்ல அதி சார் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கணும்ல, இது வந்து மக்களுடைய பிரச்சனை, தொழிலாளர்கள் சார்ந்த மக்கள் பிரச்சனை, இல்ல தொழிலாளர்களுடைய பிரச்சனைன்னு கூட நம்ம ஆழ்ந்து பார்த்தா நம்ம யோசிக்கலாம். ஆனா இந்த இடத்துல அரசியல் எங்க வந்துச்சு, இந்த இடத்துல கூட்டணி கணக்கு எங்க வந்துச்சு, ஏன் நீங்க இந்த ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ்அப் பண்ற மாதிரி இருக்குல்ல? நிச்சயமா சார், அதாவது அரசியல் எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொழிலாளர் போராட்டத்திற்கு அந்த கூட்டணி கட்சிகள் வாய் மூடி மௌனியாக இருக்கிற போது அரசியல் அங்கே இருக்கிறது. நீங்கள் ஒரு செயலை செய்வதன் மூலம் அரசியல் செய்யலாம், எதையுமே கண்டுகொள்ளாமல் இருப்பதன் மூலமாகவும் அரசியல் செய்யலாம். ஆக இவர்கள் இந்த போராட்டம் குறித்து எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்து அரசியல் செய்கிறார்கள். அந்த அரசியல் தொழிலாளர்களுக்கும் தீங்கு விளைவிக்கிறது, பொதுமக்களுக்கும் தீங்கு விளைவிக்கிறது. அப்படி தீங்கான விளைவிப்பு எதனால் நடக்கிறதுனா திமுகவோடு அவர்கள் இருக்கிற கூட்டணியால் தான் அவர்களால் இப்படி இயங்க முடியவில்லை. அந்த இடத்தில் முழுக்க முழுக்க அரசியலால் கட்டப்பட்டு, கூட்டணியால் கட்டப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இல்லாமல் அரசின் பக்கம் அமைதியாக நிற்கிறார்கள். இது அப்பட்டமான அரசியல். கண்டிப்பா அந்த அரசியல் எதை நோக்கி போகும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் திரும்ப வரேன் அக்னீஸ்வரன் சார். இப்போ என்னன்னா ஒட்டுமொத்தமாக இது வந்து மக்கள் பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை அப்படின்னு மட்டும் இதை நம்ம பார்க்க முடியாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குது அப்படிங்கிறாங்க. உள்ளபடியே அந்த அரசியல் வந்து கூட்டணி கணக்குகளுக்கு சம்மந்தப்பட்ட அரசியலா, இல்லை எப்படியாவது நம்ம நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இவங்களோடவே இருந்துடலான்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டிருக்கக்கூடிய அந்த கணக்கு இங்கே பார்க்கணுமா, இல்லை அவங்கள விட்டுறக்கூடாது, இல்லை அவங்க எப்படியாவது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள மிரட்டி தங்கூட வச்சிருக்கிற திமுகவினுடைய அரசியல் கணக்கை பார்க்கணுமா? இது வந்து திமுகவினுடைய அரசியல் கணக்கு தான் சார். ஏன்னா கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அரசியல் கட்சி அரசியல் தான் செய்வாங்க, அவியலா செய்வார்கள் என்று இன்றைக்கு முதலமைச்சர் கேட்டார். ஆனால் 30,000 கட்சியாக கேட்டாங்க சார். ஆமாம், அப்போது எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒரு அரசியலுக்கு ஒரு இலக்கணம், ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு ஒரு இலக்கணமா? 30,000 போராட்டங்களை எதிர்கட்சியாக இருக்கிற போது செயல்படுத்தினார் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். ஆனால் ஒரு ஜனநாயகத்தை ஒரு பண்புகளோடு ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவத்தோடு 30,000 போராட்டங்களை அனுமதித்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அனுமதித்த கட்சி அதிமுக 10 ஆண்டு காலத்தில். ஆனால் இப்போ இவங்களை பொறுத்தளவில் 6 அம்ச கோரிக்கை, எங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்கன்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, குரோம்பேட்டையில் பேசினாங்க, எல்லாரும் வந்துட்டு அதுக்கு வந்து பின்கேட்டு வழியெல்லாம் எப்படி வந்துட்டு அமைச்சர் வந்துட்டு போனாங்கன்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நான் கேட்பது, இந்தியாவில் நீதிமன்றம் தான் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்றத அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவன் தான். ஆனால் இன்னைக்கு தலைமை நீதிபதியிட்ட மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தபோது அந்த வழக்கினுடைய முடிவில் மக்கள் கிராமத்தில் இருக்கிறாங்க, விழா காலம் அப்படின்லாம் வந்து சொன்னதற்கு பிறகும்
சரி அப்படின்னு கொள்றதுக்கு முன்னாடி 2000 ரூபாய் பணத்தை நீங்க கொடுங்கன்னு சொல்லி சொன்னபோது அதை மாநில அரசு தலைமை வழக்கறிஞர்களில் ஒருவர் அதை கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை, முடியாதுன்னாங்க. அப்போ போராட்டம் அறிவிச்சதுக்கு பிறகு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற போது மக்களுக்காகன்னு சொல்லி தொழிலாளர்கள் தன் முடிவை மாற்றுகிற நிலைக்கு வரும்போது இல்ல நாங்க முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த தலைமை நீதிபதியினுடைய உத்தரவுல அடமெண்ட் அப்படின்ற ஒரு பிடிவாதமாக மாநில அரசு இருக்கிறது. யாரு அரசு பிடிவாதமாக இருக்கா? அரசு பிடிவாதமாக இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். கேட்கிற நீங்க தானே சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் என்ன சொன்னாரு, நாங்கள் தொழிலாளர் நலங்க கண்டிப்பா அதெல்லாம் அந்த ஆரம்ப கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றுவோம். நிறைவேற்றலையே, ஆனால் நீங்க எதையுமே நிறைவேற்றலையே சார். இல்ல அந்த ஆரம்ப கோரிக்கைக்கு தான் பேச்சுவார்த்தையில ஈடுபடணும். அதை அவங்களுடைய டிமாண்ட் என்னன்னு அரசு கேட்கணும். அது முடியுமா முடியாதா அப்படின்லாம் நிறைய டிஸ்கஷன் போக வேண்டி இருக்கு. அது எடுத்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? ஆனா பிடிவாதம்னு நீங்க எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க? இல்ல என்ன அடிப்படையில பிடிவாதம்? இப்பொழுது அவர்களுக்கு தேவை ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க அவர் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரைனிங் இருக்கக்கூடிய அவங்களெல்லாம் பயிற்சி ஓட்டுநர்களை கொண்டு நீங்க நடைமுறைப்படுத்தி 2 நாள் கொண்டு போய் பள்ளத்திலையும் தண்ணிக்குள்ளேயும் விட்டு பாவம் விழிபதுங்கி நிற்கக்கூடியவங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல. மக்கள் பஸ் ஸ்டாண்ட்லயே காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படி காத்துக்கிட்டு இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஆக்டிங் டிரைவரை கூட்டு வராங்க. அது உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. ஆக்டிங் டிரைவரை கூட்டி வரீங்க, ஆனால் அரசாங்கம் அரசாங்கமாக போயிடக்கூடாது இல்லையா? 8 வருஷ காலம் பாராட்டிட்டு இருக்காங்க. நீங்க தானே சொன்னீங்க நான் வந்ததற்கு பிறகு அதை நாங்க நிறைவேற்றி தருகிறோம், தொழிலாளர்களுடைய நலன் காக்கிற அரசு இது, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் வளர்ந்த எங்கள் தலைவர் கலைஞர் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எத்தனை மேடைகளை சொல்லியிருக்கிறாரு. ஆனா செய்ய மாட்டேங்கிறீங்களே. அதனாலதான் ஜனநாயகத்தை நாங்க காக்குறோம். அவங்க எங்க கூட்டணி கட்சியினுடைய தொழிற்சங்கமா இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் போராடுறாங்களே, நாங்கள் ஜனநாயகத்தை தான் கொடுக்குறோமே எங்கள் கூட்டணியிலன்னு சொல்கிறாங்களே. ஆமாம், கூட்டணியில் இருக்கிறவங்களாம் ஜனநாயகத்தை தான். அங்கே ஜனநாயகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பொங்கலுக்கு கரும்பு தரலை போன முறை, அப்போ அதை முதல் முறை என்னாச்சு, 21 பொருட்கள் கொடுக்குற போது எல்லாமே உருகி போச்சு. பரவாயில்ல, உருகாத சில விஷயங்களும் இருக்குது. ஆனால் அதுவும் இப்போ உருகிக்கிட்டு இருக்கு, ஜெயிலில் உட்காந்துட்டு. அது இருக்கட்டும். இப்போ நான் கேட்பது, நீங்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், நீங்க கரும்பு கொடுக்கணும். அப்போ அது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் என்ன கோரிக்கை வச்சுச்சு, ஒரு தேங்காவும் கொடுங்க. ஏன்னா பொங்கல் கரும்பு தேங்காய் தான் வைக்கிறது, வாழைப்பழம் வச்சு பழக்கம். அப்படி இருக்கிற போது அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டதா? சரி, நீங்க தேங்காய் தான் கொடுக்கல, சரி அதற்கு பிறகு 8 மணி நேரத்தை 12 மணி நேரமா நீங்க மாநிலத்தில் கோரிக்கையை ஏற்று எங்களுக்கும் அது விவாதிங்கன்னு சொன்னாங்களே, விவாதிக்காமலே சட்டமா உருவாக்குனீங்க போட்டீங்களே. மறுபடியும் நீங்க பாத்தீங்களா, அதான் அரசு பின் வாங்கிட்டாங்க. இவ்வளவு எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு ஜனநாயகத்தினுடைய குரலாக அங்க ஒழிச்சிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் நீங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க என்னன்னா ஒரு வீடை கட்டுவீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா சமையலறை எங்கிட்டு இருக்கணும், அது கோயிலறை சாமியார் எங்கிட்டு இருக்கணும்னா உடைச்சிருவீங்களா? அப்ப அதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? ஏன் சட்டமன்றத்தில் வச்சீங்க? சட்டமன்றத்தில் நீங்க வச்சு விவாதிச்சது போது அந்த விவாதத்தினால வந்தக்கூடிய சட்டம் இருக்குல்ல, அதுக்குரிய அந்த சம்பளத்தெல்லாம் எம்எல்ஏ வாங்காம இருப்பாங்களா? அதுக்கு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தாரா இல்லையா? எங்களுடைய கூட்டணி கட்சிகளும் கூட தான் கேட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை விட்டாரு, எங்க கூட்டணி கட்சியும் கேட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்க கூட்டணி ஜனநாயகத்தோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜனநாயகம் இந்த ஓட்டுநர் நடத்துனர் பஸ் போக்குவரத்து போராட்டத்துக்கு ஏன் நீ ஜனநாயகத்தை பார்க்க மாட்டேங்கிறீங்க? என்ன ஜனநாயகம் இல்ல? நீங்க தான் ஜனநாயகம் இல்லாதது. இந்த உயர் நீதிமன்றத்தில் 2000 ரூபாய் தர முடியாது அப்படின்னு பிடிவாதமா இருக்கக்கூடிய அரசு இது ஜனநாயகமா? அப்ப நீங்க ஓட்டு வாங்கினதுக்கு பிறகு ஒண்ணு நீங்க சொல்றீங்க கால அவகாசம் வேணும்னு. எத்தனை வருஷம்? 2026 வரைக்கும் வச்சுக்கிறீங்களா? அப்ப அதுக்குள்ள எத்தனை பேர் இறந்துருவாங்க? எத்தனை பேர் ஓய்வூதியத்தை கேட்கிறாங்க? எத்தனை பேர் இறந்தவங்க குடும்பத்துக்காக கொண்டு வருது? ஒரு இருக்கிற தொழிலே உடல் உழைப்புல அதிகமாக உழைப்பது, எல்லா உறுப்புகளும் ஒரு நிமிடம் கூட ஓய்வின்றி உழைக்கக்கூடியது ஓட்டுநர் பணி தாங்க. அப்போ கண்டக்டர் கூட டிக்கெட் போட்டு ஒரு இடத்துல வெளியூர் போகும்போது தூங்கிடலாம். ஆனா டிரைவர் தூங்குனா என்ன ஆகும்? எல்லாரும் ஒரே தான் நிரந்தரமா தூங்கிடுவாங்க. ஆக அதுதான் இந்த அரசாங்கம் அவர்களை தூங்க வைக்காமல் விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கிறவங்களையே தூங்க வைக்கிறீங்களே. 2000 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அப்ப எழுதாத பேனாவுக்கு கடல்ல நீங்க பேனா வைக்கிறீங்க. எங்க கார் ரேஸ் இன்னைக்கு யாருங்க கேட்டா?
கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காம எக்ஸாம் புயல்ல 21,000 கோடி கேட்டிருக்கீங்க. 4,000 கோடிக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கை கேட்கிறாரு. அதுக்குள்ள சந்தில சிந்து பாடி 5,000 கோடி கேட்டீங்க. அது அப்படியே குட்டி போட்டு ரெட்டையாகி 21,000 கோடி கேட்டிருக்கீங்க. 21,000 கோடி கேட்டா 8 மாவட்ட மக்களுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கணுமா இல்லையா? இதுவரை கணக்கு சொல்றீங்களா? எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு தெரியுமா? இல்ல சார், நம்ம சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? பொங்கல் சமயத்துல இது போல போராட்டம் பண்ணுனா நீங்க வந்து இப்போ வெளியூர்ல இருப்பீங்க, பொங்கலுக்கு தான் நீங்க போய் எல்லா சொந்த பந்தங்களை எல்லாம் பார்ப்பீங்க, அப்பெல்லாம் மக்களுக்கு சிரமமாயிரும் இல்லையா? அதனால இப்போ நீங்க போராட்டம் பண்ணாதீங்க, பொங்கல் முடிஞ்சு நம்ம பேசிக்கலாம், நான் உங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறேன் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அப்போ நீங்க பொங்கல் கொண்டாடுவீங்க, 2 நாள் 5 நாள் ஊருக்கு போயிட்டு வந்துருவீங்க, வருஷம் பூரா டிரைவர் கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க பார்த்து ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனா நீங்க கண்டுக்கிறாம இருப்பீங்களா? உங்க கம்யூனிஸ்ட் நாங்க சொல்லியிருக்குது திரு சவுந்தரராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அப்ப நீங்க என்ன அவங்களை காது குத்து கேட்குறீங்களா? நீங்க எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார், இது யூ-டர்ன் அரசாங்கம்னு திரும்ப திரும்ப தலையர் அடிச்சு கொட்டு வச்சது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப எதிர்க்கட்சி தலைவர் பேச்சையும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, ஆளுகிற கட்சி கூட்டணி கட்சியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்ப என்ன இல்லை, இந்த இடத்துல தான் இதுக்கு பின்னாடி அரசியல் கணக்கு ஏதோ இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளே இப்போ இறங்கிட்டாங்க, களத்தில் இறங்கிட்டாங்க. ஒருவேளை அவங்கெல்லாம் திமுகவுக்கு தங்களுடைய எதிர்ப்பை காமிக்கணும், ஏன்னா இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருச்சு, அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சதால அங்கே ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருச்சு, அந்த பக்கம் போகிறதுக்கு இதை வந்து நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இதை காரணமாக காமிச்சு வெளில வந்துடலாம் அப்படிங்கிற ஏதோ ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? 100% இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கேள்வி சார் மனோஜ் சார். கலைஞர் அவர்கள் கூட்டணியை வச்சுக்கிட்டு இடம் கொடுக்க மாட்டார். என் இதயத்தில் உங்களுக்கு இடம் இருக்கிறது, அந்த இதயத்தை இடம் வச்சு சட்டமன்றத்தில் போய் பேச முடியுமா? இல்லை பென்ஷன் வாங்க முடியுமா? இல்லை சம்பளம் தான் 1,05,000 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்குமா? என் இதயத்தில் இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் நம்ம கடைசி வரைக்கும் காலத்தை ஓட்டிட்டு போயிட்டார். இன்றைக்கு அவர் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து கூட்டணி கட்சிகளை வச்சு தான், மக்கள் யாரும் அவர்களை போற்றல புகழல, ஆனா கூட்டணி கட்சி நாங்கள் நலமோடு இருக்கிறோம், ஆனா மக்கள் நலமோடு இல்லையே. மிக்ஸாம் புயலுக்கு ஆதார் அட்டை இல்லாதவங்களுக்கு ரேஷன் அட்டை இல்லாதவங்களுக்கு காசு கொடுத்தீங்க, ஆனா நானு ரேஷன் அட்டை இருக்கிறவங்களுக்கு என்னங்க காசு கொடுக்காம இருக்காங்க சார்? ஆனா வருமான வரி கட்டினவங்க காசு வாங்கிட்டாங்க கட்சிக்காரங்க. இதை தாங்க நான் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரு, யார் யாருக்கு கொடுக்க போறீங்க என்ன கொடுங்க வங்கி கணக்கில் செலுத்துங்கன்னு. அப்ப உங்களுக்கு என்னன்னா எல்லாமே அப்படித்தான் சார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் நாட்டில் முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார், என்ன? அரசாங்க பஸ்ஸா மாத்தணும். அப்போ மதுரையில டிவிஎஸ் ஐயங்கார்ட்ட இருந்து கொஞ்சம் பஸ்ஸும், தஞ்சை பரிசுத்த நாடாற்று கொஞ்சம் பஸ்ஸும், அதே மாதிரி கோவையில பொள்ளாச்சி அவர்கிட்ட வந்து மகாலிங்கம் அவர்கிட்ட இருந்து பஸ்ஸும், ஜிடி நாயுடு அவர்கள் ஆரம்பத்துல பஸ் வச்சு தான் பண்ணிருக்காங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பஸ்ஸும், கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரங்கிட்ட இருந்தா வாங்கி 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 அரசுடைமை ஆக்குனர். ஆனால் இன்றைக்கு அதே அவருடைய புதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பஸ் நீங்க பஸ் எல்லாம் வாங்கி பெரிய பஸ் விட வேணாம், ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி இன்னும் வரைக்கும் கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்காக கூட இவர்கள் பஸ் வாங்காம ஒரு பஸ் கூட என்ன வாங்கல. ஏன் வாங்கல, ஏன் அதை கூட இருக்கிறவங்களே கேள்வி கேட்கலங்கிறத பத்தி இன்னும் பேசுவோம். ஜிஜி சிவா, இல்லை நீங்களாம் கார் வச்சுருப்பீங்க, போவீங்க வருவீங்க, எங்களை மாதிரியான ஏழைகள் நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு பஸ்ஸு விட மாட்டேங்கிறீங்க, அப்படியே விட்டாலும் என்ன பண்ணுறீங்க? பஸ்ஸு ஓட்டுறவங்க டிரைவர் வரலன்னா ஆக்டிங் டிரைவரை கூட்டு வந்து வயக்காட்டுக்குள்ளே உள்ள விடுறீங்க, பஞ்சர் ஆக்குறீங்க, டீ கடைக்குள்ளே கொண்டு போய் பார்க் பண்ணுறாங்க. ஏன் இப்படி பயமுறுத்துது அரசு? சார், அரசு எந்த மக்களையும் பயமுறுத்த வேண்டும் என்கின்ற அந்த தோற்றத்தில் அரசு இயங்கவில்லை. இந்த மக்களுக்கான அரசாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சென்ற மாதம் நடந்த பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்கள் அழைத்து சென்ற மாதம் நடந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் சொல்லக்கூடிய 6 அம்ச கோரிக்கைகள் 2 கோரிக்கைகள் இப்போது நாங்கள் நிறைவேற்றுகிறோம், மீதம் பொங்கல் கழித்து மீதி இருக்கக்கூடிய கோரிக்கைகளை நாம் பேச்சுவார்த்தை நடத்தி முக்கியமான கோரிக்கையை நிறைவேற்றோம்னு சொன்னாங்களா? மொத்தம் அவர் வைத்து இருக்கக்கூடிய 6 கோரிக்கை 2 சொல்லுகிறார்கள். பொங்கல் பெரு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க, நிலுவைத் தொகையை நீங்க கொடுங்கன்னு, அதுதான் முக்கியமான 2 கோரிக்கைன்னு அவங்க சொல்றாங்க. அரசு என்ன தெரியுமா எடுத்திருக்கு? வேகன்சியை வந்து நீங்க நிரப்பணும்னு கேட்டீங்கல்ல, அதை நாங்க எடுக்கிறோங்கிறாங்க. அப்போது நியாயமா? அரசு இந்த அந்த 6 அம்ச கோரிக்கையிலே செவி சாய்த்து இருக்கிறது என்பது இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாக நாட்டு மக்களுக்கு தெரிகிறது. எது முக்கியமா நீங்க அதை பண்ண அதாவது மாட்டீங்களே. உங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அரசு எதை செய்தாலும் இந்த பொங்கலை வைத்து பிளாக்மெயில் செய்வது, பொங்கல் திருநாளை வைத்து எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய சங்கங்கள் எல்லாம் மக்களுக்கு எதிராக திமுக திசை பண்றாங்க. ஆமாம், ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய சங்கங்கள் தூண்டிவிட்டு இது போன்ற வேலைகளை செய்கிறது.
AITUC, சார், ஆறு அம்ச CITU, கோரிக்கைகள் நீங்க முக்கியம் ஒரு என்று நிமிஷம் சொல்லுகிறீர்கள். சார். வரேன் சார், வரேன். AITUC, CITU எல்லாம் வந்து எதிர்க்கட்சியினுடைய தொழிற்சங்கமா? அவங்களே எப்ப எதிர்க்கட்சிக்கு நான் போனாங்க? சொல்வது அப்ப பிரதானமாக கூட்டணியில் சொல்லி- இல்லைன்னு நீங்களே சார், இல்ல ஒத்துக்கிறீங்களா? சார், நான் சொல்வது பிரதானமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியுடைய வேலைகளை சொல்லுகிறேன். ஒன்று, அப்போது ஆறு அம்ச கோரிக்கைகளை சிவா, இரண்டு இருங்க, கோரிக்கைகளுக்கு ஒரே செவிசாய்த்து நிமிஷம் இருங்களேன். இந்த அரசு மீதுங்கள் யாரெல்லாம் போராட்டம் வேண்டும் பண்ணாங்க? என்று சிவா, இது ஒரு போன்ற நிமிஷம் வேலைகளை இருங்க. செய்தால் அண்ணா எப்படி? தொழிற்சங்க போராட்டத்தில் இருந்தாங்களா? ஆமா. அதிமுகவோட ஆதரவு தொழிற்சங்கம் அவங்க. INTUC, AITUC, CITU இவங்க எல்லாம் யாருடைய இது? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்டா? சார், இந்த- அவங்க என்ன பண்ணாங்க? சார், அதுதான் அவங்க சார் யாருடைய கூட்டணியில் இருந்தாங்க? நான் சொல்வது நீங்க களத்துல இருக்காங்களா இல்லையா? ஆமாம் சார், இதில் அதிகப்படியாக இதில் அரசியல் லாபத்தை தேடி திமுகவிற்கு எதிராக மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட அந்த முடிவுதான். அப்போது ஆறு அம்ச அப்ப கோரிக்கைகளை 2018 இரண்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு மீதுங்கள் வேண்டும் என்று பொங்கல் திருநாள் என்று சொல்லி அமைச்சர் சிவா. அதிகாரிகள் சொல்லி வர சார் ஒரு இருங்க, நிமிஷம் எனக்கு அமைச்சர்கள் பதில் சொல்லிட்டு சொல்லியும் போங்க கூட நீங்க. 2018 இதே மாதிரி பொங்கலுக்கு முன்னாடி யார் போராட்டம் பண்ண தெரியுமா? தோமுசா. அவங்க யாருடைய தொழிற்சங்கம்? அப்ப என்ன பண்ணீங்க? அப்ப அவங்க அரசியல் பண்ணீங்களா? தோமுசா வச்சு திமுக அரசியல் பண்ணுச்சா? சார், நான் சுருக்கமா சொல்றேன் பாருங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த பொங்கல் தீபாவளி போன்ற நேரங்களில் போனஸுக்காகத்தான் ஒரு வாரத்துக்கு முன்பாக கொச்சப்படுத்தாதீங்க சிவா. இல்ல நான் சொல்றேன் கொச்சப்படுத்தாதீங்க. சார், இது இழிவுபடுத்தவில்லை பின்ன சார். என்ன போனஸ்க்காக பண்றாங்கன்னா? வரேன் சார். உடனே அரசு பேச்சுவார்த்தை நடத்தி ஏன் அதிமுக ஆட்சியில நடக்கவில்லையா இந்த போனஸுக்கு பிரச்சனை? இவ்வளவுதானே, இதைத்தானே இவ்வளவு நேரம் அதை தானே சொல்லிட்டு இருக்கோம். அதுதான். அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க? சார், அதுதான் சார். அப்போதைய அமைச்சர் யார்? MR விஜயபாஸ்கர். பாருங்க சார். MR விஜயபாஸ்கர் பேச்சுவார்த்தைக்கு வந்தாரா இல்லையா? சார், சரி, உங்களை பார்த்து கேட்கிறேனே, இந்த ஆறு அம்ச கோரிக்கைகள் 10 ஆண்டு காலத்துல இல்லையா? ஏதோ திமுக வந்த பிறகுதான் ஆறு அம்ச கோரிக்கைகளை வைத்தார்களா? சரி. அப்ப நீங்கள் 10 ஆண்டு காலத்துல ஆறு அம்ச கோரிக்கை நிறைவேற்றீர்கள். ஏன் எதற்காக இந்த பிரச்சனை? எதற்காக ஏன் உங்களால் முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை? 2021 தேர்தல் சொல்லுங்க. வாக்குறுதியில நம்ம எழுதி கொடுத்தோம். சார், நாங்க இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தருவோம். ஆமாம். பழைய ஓய்வூதியத்தை நாங்க கொண்டு ஆமாம். வருவோம். நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில சொன்னோம், போக்குவரத்து நிறைவேற்றுகிறோம் என்று துறைக்கு சொல்லக்கூடிய நாங்க முதலமைச்சர் பட்ஜெட்ல நிதி 2 ஒதுக்கீடு கோரிக்கைகளை சொன்னீங்க. உடனுக்குடன் நிறைவேற்றுகிறோம், நிதிநிலை பற்றாக்குறை காரணமாக பொங்கல் கழித்ததை மீதி பேசிக்கொள்ள என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் கூட சரி. நீங்கள் ஈவு இறக்கம் பொங்கலுக்கு இல்லாமல் அப்புறம் அரசியல் சொன்னீங்கல்ல. ஆதாயத்துக்காக நீ திட்டமிட்டு மக்களை நடுவீதியிலே பேருந்து நிலையத்தில் அமர செய்கிறீர்கள் என்று சொன்னால் இதற்கு பேர் அரசியலா இல்லையா? 2018 தோமுசா என்ன பண்ணாங்க? சார், நான் அவங்க கேட்பது- பஸ்ஸை நிப்பாட்டிட்டு மக்களை நடுத்தெருவில் நிப்பாட்டலையா? சார், இது அப்ப யார் அரசியல் சரி, பண்ணா? நீங்கள் 2018 ஆறு அம்ச கோரிக்கையில 2 நிறைவேற்றுகிறேன் என்று எந்த பாருங்க அமைச்சர் சிவா, சொல்லி ஒரு இருக்கிறாங்க? நிமிஷம் இருங்களேன். நீங்கள் போனை போடுங்களே, நீங்கள் ஒரே நிமிஷம் கைபேசியில் சிவா, அழையுங்கள். இங்க 2 பாருங்க. கோரிக்கை நீங்க அரசு தொழிலாளர்களுடைய செய்திருக்கிறார்களா? கோரிக்கையை ஒரு கேவலப்படுத்தாதீங்க. கோரிக்கைக்கு கூட அவங்க செவிசாய்க்காத எவ்வளவு அரசு genuine எங்கே? தெரியுமா? 2 கோரிக்கை தொழிற்சங்கங்கள் ஒரு நிமிஷம் செவிசாய்த்து please இந்த அரசு சிவா. எங்கே? தொழிற்சங்கங்கள் எவ்வளவு ஜென்யூன் தெரியுமா? நீதிபதி கேட்கிறாரு, இந்த மாதிரி பொங்கல் சமயத்துல நீங்க இப்படி எல்லாம் பிரச்சனை கொடுக்கலாமான்னு சொன்னதுக்கு உடனே மதியம் 2:30 மணிக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? பரவாயில்ல, நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். பொங்கல் முடி ஒரே நிமிஷம் சிவா, சொல்லுங்க சார். பொங்கல் முடியட்டும், நாங்க 20ஆம் தேதி எங்களுடைய போராட்டத்தை வச்சுக்கிறோம் சொன்னாங்களா இல்லையா? இதுதானே அண்ணா சார் தொழிற்சங்கம் அமைச்சர் வெளில வந்து சொன்னாரு சொன்னாங்களா போன இல்லையா? மாசம். அமைச்சர் இதுதானே சொன்னாரு. இல்லையே. இல்ல. அமைச்சர் என்ன சொன்னாரு? 2 அம்ச வாங்க, கோரிக்கை நிறைவேற்றி தருகிறோம். பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொன்னாரு. உடனுக்குடன் நிறைவேற்றி தருகிறோம் சொல்லி இருக்கிறார். ஒரே 4 நிமிஷம் அம்ச சிவா, கோரிக்கை இப்பவே பொங்கல் நான் கழிட்டோம்னு சொல்லி இல்ல இருக்கிறார். தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கு போன போடலாமா? நீங்க தாராளமா இங்கே phone கேட்போமா? என்ன தெரியுமா சொன்னாங்க? பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு அமைச்சர் கூப்பிடுறாரு. இவங்க எல்லாம் உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர் வரல. யார் தெரியுமா? இருங்க, சொன்னது யார் தெரியுமா? திரு சவுந்தரராஜன், எக்ஸ்எம்எல்ஏ, கம்யூனிஸ்டுடைய தொழிற்சங்க வாதி. நான் என்ன சொல்றேன் சொல்றது? சார். அப்ப ஒரு முறை பேச்சுவார்த்தை அல்ல. நீங்க வேற யாரும் இப்ப சார், அண்ணா ஒரு தொழிற்சங்கத்திலும் இல்ல சொன்னாலாவது சார், அரசியல் நீங்க. நான்கு உங்க கூட்டணி சார், கட்சியினுடைய தொழிற்சங்கமே சார், சொல்லுது. 4 சுற்றுவார்த்தையில ஒரு சுற்றுவார்த்தை பேச்சுவார்த்தையில் வேண்டுமானால் அமைச்சர் வராமல் இருந்துட்டால் வேலை பொலிவின் இல்லையே, காரணமாக இல்லையே. ஆனா மீதமெல்லாம் எல்லா அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார். அதிகாரிகளை நேரடியாக மட்டும் வந்திருக்கிறார். தான் அந்த அனுப்பிச்சு துறையை வச்சிருக்கீங்க. சார்ந்த செயலாளர் MD வந்திருக்கிறார்கள். மட்டும் உயர் அனுப்பிச்சு அதிகாரிகள் வச்சிருக்கீங்க. அமைச்சர் வந்திருக்கிறார்கள். போகல. ஆ? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சரி. கூட்டணி கட்சிகளே உங்க மேல இருக்கிறாங்க அதிருப்தியில. சார், எங்க இல்ல, அமைச்சர் இல்ல, வந்தாருன்னா இப்போது அரசியல் ரீதியா இல்லை, திமுகவுக்கு பிரச்சனை இல்லை, இது வந்துருமோன்னு ஏற்புடையதல்ல. பயந்துட்டீங்க. சார், அதிமுக சார்ந்த உறவுமுறையில் என்ன தெரியுமா சொல்றாங்க? எப்படியாவது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை நம் பக்கம் இழுத்து விட வேண்டும். இதற்கு என்னவெல்லாம் செயல்படுத்த முடியுமோ இந்த அரசுக்கு எதிராக அத்தனையும் கையாள வேண்டும். இந்த திட்டத்தை எனக்கு வைத்துக் ஒரே கொண்டு ஒரு dialogue நீங்க மட்டும் ஞாபகம் நடுவீதியில வருது மக்களை சிவா. நிறுத்தி விட்டு ஒரே ஒரு dialogue சொல்லுகிறார்கள். ஞாபகத்துக்கு எதை- வருது. இதே நீங்கள் சொல்லக்கூடிய அரசியல் செய்யாமல் அவியலா செய்வோம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஆமா. அந்த டயலாக் தான் எனக்கு நான் சொல்றேனே, விலக்கு ஒரு கொடுக்கிறேனே. அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த தமிழ்நாட்டுடைய இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்போது அரசியல் செய்தார் என்று சொன்னால் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்தார். இவர்கள் செய்வது மக்களை வீதியிலே இருக்க விட வேண்டும் என்பதற்காக இப்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறது. நீங்க பண்ண அரசியல் அடுத்தவங்க பண்ண இது மக்களை எப்படி? துன்புறுத்துறதா? இது எந்த வகையில சார்? இது நான் என்ன என்ன சொல்லுங்க? நியாயம் இது? 2 கோரிக்கை எல்லாம் உங்களுக்கு அவ்வளவு, அப்ப அது எதற்காக 6 அம்ச கோரிக்கை நான்கு வைத்து விட்டு போக வேண்டியது தானே?
6 வைத்தீர்கள் அல்லவா, 2க்கு செவி சாய்த்த பிறகு அதில் ஒரு குற்றம். சரி. அப்போது சரி, செய்யவில்லை ஒரே என்றால் ஒரு நிமிஷம் குற்றம், இருங்களேன். ஒரே செய்தால் ஒரு நிமிஷம் குற்றம். ஏன் ஒரே- இதே ஒரே சென்ற நிமிஷம் சிவா. ஆட்சியிலே இருந்த திரு பாருங்க. எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க ஏன் 6 அம்ச கோரிக்கை சொன்னாங்களே, சார், 2 வரேன் ஏன் சார். accept பண்ணிக்கிறீங்க? ஏன் 4 நீங்க கேன்சல் பண்ணீங்க? ஏன் 4 உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல? சொன்னாரு அமைச்சர் சொன்னாரு என்னன்னு? நிதி பற்றாக்குறையின் காரணமாக பொங்கல் முடிட்டு சொன்னாரு. இவரு பொறுத்தார்களா? 96 நிதிய இப்ப சொன்னீங்கல்ல அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்னு. தோமுச 2018 யார் கோர்ட்டுக்கு போனது? பாருங்க தோமுச சார், தானே அதாவது போனாங்க. இல்ல சிவா, யார் உயர் நீதிமன்றத்துக்கு போனா? யார் உச்ச நீதிமன்றத்துக்கு போனது? சார், நீங்க நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சென்ற கொடுத்துச்சு? ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஆட்சியிலே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நன்மையான திட்டங்களை என்ன கொண்டு நன்மை வந்திருக்காங்க. கொடுத்தீங்க? ஆமா, இங்க 2 பாருங்க. நாள் அவங்க வேலைக்கு போகல, அதுதான் நீங்க கொடுத்த நன்மை. அப்படி இல்ல சார், போராட்டம் அப்படி இல்ல பண்ணிட்டு சார், இருக்காங்க. அப்படி இல்ல. இங்க பாருங்க, இவர்கள் போராட்டம் நடத்தி திமுகவிற்கு எதிராக இந்த பொங்கலை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் தூண்டுதல் பெற நடக்குது. யாரு அப்ப வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து உங்களுடைய கூட்டணி கட்சிகளை வந்து சார், தூண்டுறாங்களா? கூட்டணி கட்சி நீங்க அப்ப சேர்க்கிறீங்க. அதுக்கு yield ஆகுற அளவுக்கு உங்க கூட்டணி சார், கட்சிகளை weak ஆ பிரதானமா இருக்காங்க. இது இருக்கக்கூடிய என்னது? சார், உங்க அதிமுகவினுடைய சங்கத்தை தான் சார் சொல்றேன். நீங்க ஏன் சார் எதற்காலும் தொழிலாளர்கள் நலனுக்காக அவங்க திட்டம் செய்வாங்க. அப்ப உங்களுடைய மனநிலை என்ன? இந்த தொழிலாளர்கள் நலனுக்காக போராட்ட தான் காலத்தில் தொழிற்சங்கங்களே இருக்கு. ஈடுபடக்கூடிய அவர்கள் எல்லாம் இதோடு அதிமுகவிற்கு கூண்டோடு கூட்டணி கொண்டு போய் சேர்த்து விட இந்த கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறீர்களே, இது நியாயமா? இது தகுமா? இது ஒரு தர்மமா? எனக்கு ஒரு எஃகு புரியல, போட்டியா சிவா. இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சியில பிரித்து அரசியல் லாபம் தேட வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற தேர்தல் மையப்படுத்தி இது போன்ற சித்து விளையாட்டுகளை செய்கிறீர்களே, இது தகுமா? இல்ல, எனக்கு சிரிப்பு தான் வருது. சொல்லுங்க. ஏன்னா தொழிற்சங்கங்களை வச்சு கூட்டணி பேச்சு பண்றாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு திமுக கூட்டணி அவ்வளவு வீக்கா இருக்கா? சார், திமுக கூட்டணி எந்த விதமான காழ்ப்புணிச்சோடு இல்லாமல் சமரசமாக சகோதர உருவோடு இயங்குகிறார்கள். இப்பதான் சொன்னீங்க. அதில் பிளவு ஏற்படுத்த தொழிற்சங்கத்தை வேண்டும். வச்சு இங்க கம்யூனிஸ்டுகளை பாரு எல்லாம் இந்த பக்கம் சார், கூட்டிட்டு வர அதில் பாக்குறாங்க. பிளவு நீங்க தானே சொன்னீங்க. அதில் பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டமே. இல்லை என்று சொன்னால் 2 கோரிக்கைகளுக்கு தலைவணிக அரசு எப்போது செவி சாய்த்ததோ அதை வைத்துக் கொண்டு பொங்கல் முடிந்த பிறகு நீங்கள் மக்கள் பணி செய்துவிட்டு அங்கே பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்தால் இவ்வளவு உங்கள் போராட்ட மக்கள் காலத்தில் மக்கள் ஒரு இவ்வளவு நியாயம் சொல்றீங்களே. இருக்கிறது, நீதி இருக்கிறது. இதில் என்ன இருக்கிறது? வெறும் அரசியல் காழ்ப்புணிச்சு மட்டும் தான் இருக்கிறது. கூல். இப்ப இவ்வளவு மக்களுக்கு பிரச்சனை மக்களுக்கு பிரச்சனைங்கிறீங்கல்ல, தொழிலாளர்கள் யாரு? உங்களை நம்பித்தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆமா சார். அவங்களோட பிரச்சனை சார், தீர்க்க அவர்களுக்கு மாட்டீங்களா? செவி சாய்த்து தானே பொங்கல் கையிட்டம் என்று சொன்னார். எதற்காக நீங்கள் இது போன்ற இந்த விழா போன காலத்தில் ஆகஸ்ட்ல பொங்கல் திருநாளிலே எதற்காக இந்த போராட்டம்? 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்ததில்ல. நம்ம வந்தோடனே 4 வருஷம்னு மாத்திட்டோம். போன ஆகஸ்ட்லயே நம்ம பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும். அப்பவே கிடையாது. போன டிசம்பர்ல இருந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஒன்னும் நேத்தைக்கோ இன்னைக்கோ அதுதான் நாங்க சார் போராட்டம் சொல்றேன். பண்ணணும்னு அறிவிக்கல. 10 ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய இத்தனையும் நீங்கள் அவங்க முடிவுகளை பண்ணிட்டு எடுக்காமல் இந்த இருக்காங்க. அரசு மீது நீங்கள் இப்ப திணித்து இதில் எந்த அளவிற்கு ஆதாயத்தை தேடுகிறீர்கள்? ஏன் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் 96 மாத காலம் ஓய்வூதிய அகவியல் இப்படி கொடுத்தாரா? கொடுக்கவில்லையே. அவரே அறிக்கையின்படி சொல்லி இருக்கிறாரு. அப்போது நிலைமை இப்படி எல்லாம் இருக்க ஏதோ போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு திமுக அரசு விரோத போக்கை கடைபிடிக்கிறது அந்த மாய பிம்பத்தை கொண்டு வந்து சேர்த்தது. மாய பிம்பம்லாம் இல்ல, எப்படி அதுதானே சார் உண்மை. மக்கள் நம்புவார்கள்? அதுதானே உண்மை. எப்படி நீங்க சார் வேலைக்கு உண்மை? வரல அப்படின்னா யாரை வேணாலும் கூட்டு வந்து நான் வேலை வாங்கிப்பேன், நீ வரலன்னா வீட்டுக்கு போ அப்படிங்கறதானே சார், இது. நீங்கள் இருக்கிற வேற அம்மையார் என்ன? அவர்கள் ஆட்சி கட்டில இருந்த போது கூட இது போல பிரச்சனைகளுக்கு அப்போது தற்காலிகமா மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஓட்டுநர்களை பயன்படுத்தி அப்ப இருக்கிறார்கள். நம்ம என்ன சொன்னோம்? அப்போது எதிர்க்கட்சி தலைவர் யாரு, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் யாரா இருந்தாங்க? ஆமா. அப்ப என்ன சொன்னோம்? இதே போல நீங்க வந்து ஓட்ட தெரியாதவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து மக்களை பலி வாங்குறீங்களான்னு நம்ம கேட்டோமா இல்லையா? சார், அப்ப எதிர்க்கட்சியா இருந்தா நீங்க அப்படி இல்ல, கேட்பீங்க, மீண்டும் மீண்டும் ஆளுங்கட்சியா இருந்தா சார், நீங்க இதே தான் செய்வீங்களா? நீங்கள் சென்ற முறை ஆளுங்கட்சி தப்பு இருக்கின்ற சிவா. வரேன் சார். இங்க பாருங்க சார், சிவா, இல்ல இங்க சார், பாருங்களேன். சென்ற நீங்க முறை இந்த நீங்கள் தப்ப- ஆட்சியில ஒரே இருந்தபோது நிமிஷம் சிவா. இந்த 2 கோரிக்கைகளை அரசை செவி நம்பல சாய்த்தீங்களா? சிவா மக்கள். நீங்க ஒரே சொல்லுங்க. நிமிஷங்களேன். தொழிற்சங்கங்களும் மக்கள் கூட நிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க எங்க போராட்டத்தை நாங்க தள்ளி வச்சுக்கிறோம். மனசாட்சியோட வக்கீலே, நடந்துக்கிட்டாங்க. நீதிமன்றம் சென்ற பிறகுதானே அதற்கு பிறகுதான் சொன்னாங்களா சொல்லுகிறீர்கள். இல்லையா? ஆனா அதற்கு முன்பாக அவங்களாவது அரசு அதை சொல்லிடு. சொன்னாங்க. அரசுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தீர்களா? இருங்க சிவா, அரசு துறையை சார்ந்த இருங்க அமைச்சருக்கு ஒரு சிவா. மதிப்பு அவங்க கொடுத்தீர்களா? அதை சொன்னாங்கல்ல, நீதிமன்றத்துக்கு போய் சொன்னாங்களோ என்னமோ, அவங்க அதை சொன்னாங்கல்ல. ஏன் அரசு பிடிவாதமா இருக்கு அந்த இடத்துல? சார், அரசு சரி, எந்த ஓகே, பிடிவாதம் இல்ல உங்களுடைய சார். கோரிக்கையை ஏதோ நாங்க 19 நிறைவேற்றறோம். வரக்கூடிய ஏன் காதோர சொல்லல? செய்திகளை வைத்துக்கொண்டு அரசு திணித்து மீண்டும் மீண்டும் இந்த தொழிலாளர் விரோத போக்கை திமுக கடைபிடிப்பதாக சொல்லக்கூடிய இதுவெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் தான், நிஜ கதைகள் அல்ல. இல்ல, உங்களுக்கே எது மனசாட்சி கட்சி இருக்கா? உங்களுடைய கூட்டணி கட்சி கூட கை கட்டி வேடிக்கை பார்க்குது. கேட்டா நாங்க ஜனநாயகத்துல எங்களுடைய கூட்டணி கட்சியெல்லாம் நாங்க கொண்டு போறோங்கிறீங்களே. இந்த இவ்வளவு தொழிலாளர் பிரச்சனை இருக்குல்ல, யாரும் வேடிக்கை கம்யூனிஸ்ட் பார்க்கல கட்சிகள் சார். காங்கிரஸ் கட்சியெல்லாம் இதுக்கு ஒரு துரும்பியாவது கிள்ளி போட்டாங்களா? இதுல இருந்தே தெரியலையா அவங்களுக்கு நீங்க அரசியல் அழுத்தம் கொடுக்குறீங்க? இல்லை, நாங்கள் எந்த விதமான அரசியல் அழுத்தமும் கொடுக்கவில்லை. அரசு செவி அப்ப சாய்த்து அவங்க வந்து கோரிக்கை மக்களுக்காக தலைவனுக்கு நிக்க இருக்கிறது. மாட்டாங்கங்கிறீங்களா? 2 கோரிக்கை, இப்போது 4 கோரிக்கை பொங்கல் முடிந்த பிறகு சொல்லியும் கூட இவர்கள் வேண்டுமென்றே இந்த போராட்டத்தை நடத்துகிறார் என்று சொன்னார். இதில் எப்படி சார் கூட்டணி கட்சி நன்றி அறிவுரை சொல்ல முடியும்? ராஜேஸ்வரி பிரியா, இப்ப என்னன்னா
தொழிலாளர்கள், லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அவங்களுடைய உண்மையான கோரிக்கைக்காக போராடுறாங்க. அதுக்கு தொழிற்சங்கங்கள் துணை நிற்கிறாங்க. உள்ளபடியே தொழிலாளர்கள் நலனை நாங்கள் காக்கிறோம் அப்படின்னு சொல்கிற கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், மார்க்சிஸ்ட் ஆகட்டும், ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணலை? தேர்தல் நெருங்கிட்டு அப்படிங்கும்போது அவங்க தொழிலாளர்களை நம்ம வந்து திருப்திப்படுத்துறதா அல்லது நமக்கு சீட்டு பிரச்சனைக்காக நம்ம போகிறதா அரசியல் தான் பண்ணுறாங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. இல்லை, இப்போ மக்கள்கிட்ட தானே ஓட்டு கேட்க போகணும். கண்டிப்பா நாளைக்கு அதே கட்சிகள் மக்கள்கிட்ட போனால் எங்களுடைய பிரச்சனைக்கு நாங்கள் பேசணும்ல. நீங்கள் கூட்டணியில் தான் இருக்கீங்க, 12 மணி நேரம் வேலையை நிறுத்த நீங்கள் சொல்லி தான் அது நடந்துச்சுன்னு நீங்களே கிளைம் பண்ணுறீங்களே, அப்போ நீங்கள் சொன்னால் நடக்கும்ல. ஏன் நீங்கள் கேட்கலன்னு அவங்கள பார்த்து கேள்வி கேட்பாங்களா? அப்போ என்ன பதில் சொல்லுவாங்க? கண்டிப்பாக அது அந்த 12 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தப்பவே ஒரு பிரச்சனைலாம் வந்தது. டி.கே. ரங்கராஜன் அவர்களை வந்து இழிவாக பேசினாங்க, நாளாந்திர பேச்சாளர்னு சொல்லி திமுக முரசொலி எழுதுச்சு. ஆமாம், பேசியது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையானது. 2 பேருக்கும் அப்போவே மக்களுக்காக அவங்க செயல்படக்கூடிய கட்சிகளாக இருந்தால் அவங்கள விட்டு பிரிந்து வந்திருக்கணும். இன்னும் அவர்களோட தொடர்ச்சியாக கூட்டணியை தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இப்போ தொழிலாளர்கள் இவ்வளோ பாடுபடும் போது இப்போ சகோதரர் ரொம்ப சுலபமாக சொல்கிறாங்க, பொங்கல் வருது, நீங்கள் பொங்கலுக்காக அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் மக்கள்லேருந்து ஏன் போக்குவரத்து ஊழியர்களை பிரிக்கிறீங்கிறேன். அவர்களும் மக்கள்ல ஒருத்தர் தான். நீங்க 100 நாட்களுக்குள்ள உங்களோட எல்லா ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்வு காண்போம் அப்படின்னு நீங்க தேர்தல் வாக்குறுதியில குறிப்பிட்டிருந்தீங்க. அதை நம்பிதானே ஓட்டு போட்டாங்க. அந்த இடத்துல ஏமாற்றம் அடைந்த ஒரு குழுவினர் உங்களுக்கு எதிராக போராடுவதற்கு நேரங்காலம் பார்க்க முடியாது. இல்ல, ஏமாற்றம் அடைந்தது அந்த தொழிலாளர்கள் மட்டும்தானா இல்ல திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுமா? கூட்டணி கட்சிகளும் ஏமாற்றம் அடைந்ததை எந்த வகையில அவங்க ஏமாற்றம் வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. நான் தான் ஏற்கனவே குறிப்பிட்ட பாருங்க, அந்த உள்ளுக்குள்ளேயே ஒரு மூத்த தலைவரை கூட எதிர்த்து அசிங்கமா பேசக்கூடிய அளவுக்கு திமுகவுடைய இயல்பு இருக்கு. எல்லாரையுமே அவங்க இலக்காரப்படுத்துறது, அவங்க கூட்டணியாக இருந்தாலும் கூட பாக்குறது இல்ல. அந்த கூட்டணி கட்சிகளுக்குன்னு கொடுக்கக்கூடிய மரியாதையை பல இடங்கள்ல கொடுக்கப்படல. அது விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், பல இடங்கள்ல அவர்கள் மனது வேதனைப்படும் அளவுக்கு திமுக நடந்திருக்கு. இதை இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல இவர் திருமாவளவன் சகோதரர் கூட ஒரு இடத்துலலாம் சொல்லியிருக்காரு, நான் கூட்டணிக்காக பார்க்க முடியாது, நாங்கள் அதை விடுத்து தான் நாங்கள் பேச வேண்டிய நிலை வரும் அப்படின்னு சொல்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே டாஸ்மாக்ல நடக்கக்கூடிய முறைகேடுகளை எதிர்த்து டாஸ்மாக் ஊழியர்களுக்காகலாம் போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அதை ஒரு பெரிய அளவுல எடுத்துட்டு போறதுக்கான இடத்தை அவங்க கொடுக்கல, முடியல, செய்யல. ஏன்னா கூட்டணிங்கிற ஒரு தர்மம், கூட்டணி தர்மத்தை அப்படியே அமைதியா கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் அழுத்தம் ஏன் என்ன கட்டாயம் கட்டாயம் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன கட்டாயம்? திமுகவுடைய அழுத்தத்தை அக்செப்ட் பண்ணிட்டு அங்கேயே இருக்கிற அளவுக்கு இவங்களுக்கு என்ன கட்டாயம்? இல்ல, இப்போ வந்து கட்டாயத்தை வந்து அவங்க தவிர்த்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் நெருங்கிட்டதா தான் நான் பாக்குறேன். இது வரைக்கும் அவங்க வந்து ஓரளவுக்கு பொறுத்துக்கிட்டு எல்லாவற்றையும் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும்ங்கற ஒரு கட்டாயம். நிச்சயமாக அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ என்ன ரீசன்னால இப்போ அந்த கட்டாயம் போயிருச்சு அவங்களுக்கு? அவர்களுக்கு இந்த எதிர்க்கட்சி அப்படிங்கிறது அவர்கள் நினைத்தது போல கூட்டணி பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது நமக்கான ஒரு கட்சியாக இருக்கும். இந்த பக்கம் ஆப்ஷன் ஓபன் ஆயிருச்சு அப்படிங்கிற அந்த விஷயம். ஆமா, முக்கியமானது அதுதானே. ஆப்ஷன் ஓபன் ஆகணும். அவங்க அதிகாரத்துல இருக்கும்போது தான் அவர்களுடைய கட்சியை வலுப்பெற வைக்க முடியும். அந்த சூழ்நிலை யார் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பவர்கள்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக அந்த இடத்துல அதிமுக தான் அவர்களுக்கு முன்னிலைப்படுத்துவதாக தெரிகிறது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா கால்குலேட் பண்ணும்போது இப்போ ஓப்பனா இருக்கும்போது இன்னும் கூடிய விரைவில் பாருங்க, இன்னும் கூடிய விரைவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெருமளவில் நீங்க இப்ப கேட்ட கேள்வி ஏன் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்கன்னா நிச்சயமா வாய்ஸ் அவுட் பண்ண போறாங்க. அந்த இடத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பயத்தோட தான் இருக்காரு. ஆனாலும் அவருக்கு என்ன பயம்? கட்சிகள் கூட்டணி கட்சிகள்லாம் விலகி போறதுக்கு எல்லாருமே தயாராயிட்டாங்க. அவரை சார்ந்து அவர் நினைச்சுக்கிட்டு இருக்க, ஏன்னா கூட்டணியை நம்பி மட்டும்தான் என்னைக்குமே திமுக இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது கூட்டணி பலத்தை இழக்க போறேன்னு தெரிஞ்சு அவர்கள் அறியாமலே அவர்களுக்கு மிகப்பெரிய பயம் வரும். கூட்டணிக்கே பிரச்சனை வரும்னா ஏன் இன்னும் அவங்க பிடிவாதம்? ஏன்னா அவர் சொன்னார், நீதிபதியே சொல்லியிருக்கிறார் பிடிவாதம், அடமெண்ட் ஆட்டிடியூடுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா அவ்வளவு என்ன பிடிவாதம்? ஏன் அவ்வளவு பிடிவாதத்தோட இருக்கு? இப்ப இந்த அகவிலைப்படி உயர்வு இருக்கு பாருங்க, அதற்கு மாதம் 20 கோடி ரூபாய் தான். அதை முதல்ல அவங்க என்ன பண்ணிடலாம், சாங்ஷன் பண்ணிடலாம். பண்ணின பிறகு அதற்கு பிறகு அடுத்தடுத்ததற்கு சரியான விளக்கம் கொடுக்கணும். நீங்க வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் பொறுத்திருந்து பேசிக்கலாம், பொங்கல் முடியட்டும், தீபாவளி முடியட்டும். ஏன்னா விழாக்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஆமா, சொன்ன மாதிரி தேர்தல் முடியட்டும், இதற்காக தள்ளி போட்டுக்கிட்டே போகணும். முடியட்டும் விடியட்டும் அதனாலயா இருக்கும். இல்ல, அதுதான் எல்லாத்தையும் தான் முடிச்சுட்டாங்களே. முடியட்டும் விடியட்டும், மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுற அளவுக்கு தான் முடிச்சுட்டாங்களே. அதனால இந்த அகவிலைப்படி ஒரு டாஸ்மாக் வியாபாரத்துல இருந்து ஒரு சிறிய தொகை தான்.
45,000 கோடி லாபம் வருது அப்படின்னா இதுல 20 கோடி மாதம் ஆகுறதுங்கிறது ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக விட மாட்டேங்கிறீங்களே. இல்லங்க 240 கோடி தானே. நான் சொல்றேன் இந்த முதல் கோரிக்கையை 1 வருட காலம் நிறைவேற்றுவதற்கான தொகையை சொல்லும்போது இந்த கோரிக்கையை ஏன் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்க கூடாது? அதை சொல்லுங்க சிவா அவர்களை. சகோதரர் சொல்றாங்கல்ல, இதற்கு விளக்கம் கொடுங்க. இந்த திட்டத்தை இந்த எந்த 2 அம்ச கோரிக்கைங்களா, எந்த 2 அம்ச கோரிக்கை அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன சொன்னாங்கிறத சொல்லுங்க. அவர்கள் எல்லாமே பேச்சளவுல ஏமாற்றுவது மாதிரி பசப்பலான பதில்கள். அதாவது அந்த நம்ம இயல்பு மொழியில சொல்லுவாங்கல்ல, பசப்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இவர்களுடைய போக்கு இருக்கே தவிர இன்னைக்கு அவர்களோட மனவேதனை போக்குவரத்து சகோதரர் குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை. பேருந்துகள் சரியான நிலையிலும் இல்ல, பாகங்கள்லாம் உடைஞ்சிருக்கு. அதையும் சமாளிச்சு இத்தனை உயிர்கள் நம்மளை நம்பி பஸ்ல ஏறி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர்களை வச்சு அவங்க ஓட்டிட்டு போறதுக்குள்ள படுற அவஸ்தை பெரிய அவஸ்தை. அதுல பணி நேரமாக இருக்கட்டும், அவர்களை பணி நாட்களாக இருக்கட்டும், மன அழுத்தம் அதிகமாகி குறைந்த வயதிலேயே அவங்களுக்கு எல்லா நோயும் வந்துருது. சுகரு, பிபி எல்லாமே சரி கடைசி காலத்துல ஓய்வூதியத்துலனாவது நாம நிம்மதியா இருப்போம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கோ அல்லது திருமணத்துக்கோ ஒரு தொகை வரும் அந்த நம்பிக்கையிலையுமே மண்ணவாரி போட்டா அவங்க என்ன செய்வாங்க? நீங்க அவங்கள தொழிலாளர்களா பிரிச்சு பார்த்து பேசாம நம்மள ஒருத்தர் மக்கள்ல ஒருத்தர் அப்படி நினைச்சு பேசினா நிச்சயமாக திமுகவிற்கு அந்த உணர்வு இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு நிலை அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப அவர்கள் மனிதாபிமானமற்று இருக்காங்க. யாரு? திமுக. நிச்சயமாக எலெக்ஷன் வேற வரப்போகுது. இந்த சமயத்துல இது போல பிடிவாதமாகவும் மனிதாபிமானம் இல்லாமையும் நடந்துக்கிட்டா அத்தனை ஏற்கனவே அரசு ஊழியர்களுடைய ஓட்டெல்லாம் போச்சு. அவங்கெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், திமுகவுக்கு ஆதரவு இல்லைன்ட்டாங்க. இப்போ தொழிலாளர்களுடைய ஓட்டும் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்களா? இல்லை, யோசனை செய்யறது அப்படிங்கிறதுங்க அவர்களுடைய விளம்பர யுக்திகளை அவங்க பெரிய யோசனையாக வச்சுருக்காங்க. அவர்கள் நாம 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சே நம்ம பெண்கள் ஓட்டை வாங்கிடலாம் அப்படியெல்லாம் ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. அது ஒரு தப்பு கணக்கு தான். ஏன்னா நீங்க அதை கொடுப்பதற்கு கூட நீங்க என்னென்ன விதமான தகுதிகளை வச்சு எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல பாதி பேர் தான் பலனடைகிறாங்கிற இடத்துலையும் தோத்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம இந்த தொகையை கொடுக்கறதுக்காக மற்ற இடங்கள் எல்லா இடத்துலையும் விலைவாசி உயர்வை உட்புகுத்தி நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுக்காக நாங்க 5000 ரூபாய் அதிகமாக மாதம் செலவு பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளிட்டீங்க. அப்படி இருக்கும்போது இங்க எல்லாரும் மனதிலையுமே திமுக மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்ல. இவங்களோட விளம்பர யுக்தியினால மட்டுமே வெற்றி பெற்றலாம் நினைக்கிறாங்க. அது நடக்காது. திமுக மேல நல்ல அபிப்பிராயம் இல்லை. நான் அட்லீஸ்ட் நீங்க சொன்னீங்க திமுக என்னைக்குமே கூட்டணி இல்லாம களமிறங்காதுன்னா கூட்டணி கட்சிகள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கா இல்லையா? இல்ல திமுக கூட இருந்தா அவங்களுக்கு இன்னும் நல்ல அபிப்பிராயம் இருக்குமா இருக்காதா? யாருக்கு? திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு, காங்கிரஸ் ஆகட்டும் கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும். எப்படி இருக்க முடியும்? நீங்க மக்களுக்கு விரோத போக்கை நீங்க கடைபிடிக்கிறீங்க. மக்களோட ஆகஸ்ட் மாதமே பேசி முடிக்க வேண்டியது அல்லது சென்ற மாதம் பேச வேண்டியது இதை எல்லாத்தையுமே தாமதப்படுத்தியது யாரு? அரசு தானே. நீங்க ஒரு பக்கமா பேசுறோங்கிறதுக்காக நீங்க மக்களை போக்குவரத்து ஊழியர்களை குறை சொல்லணும், அவர்களை வேலைக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்குல்ல, அந்த தரப்பு இவர்களுடைய போராட்டத்தை இந்த 2.5 வருஷமா அவங்க பண்ணிட்டு இருக்கிறது அவங்க மெதுவாக அரசுக்கு எத்தனை அழுத்தங்கள் கொடுத்தாங்க, எவ்வளவு முறை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்காங்க, எத்தனை முறை அரசு பேசி இருக்கு, இது எல்லாவற்றையுமே தெரிந்து கொண்டு பேசணும். அதெல்லாம் எதுவுமே தெரியாம திடீர்னு நாங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு பொங்கலுக்கு பஸ் ஓட்ட மாட்டோம்னு சொல்லல. ஏன்னா அவங்களும் மக்கள் படும் வேதனையில பங்கேற்கிறாங்க, அவங்க குடும்பங்களும் பயணம் செய்ய வேண்டிய நிலையில தான் இருக்காங்க. அவருடைய பிள்ளைகள் மட்டும் வெளியூர்ல இல்லையா? பேருந்து வேண்டாமா? அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசுவது எல்லாமே அரசியல். அதுவுங்க அந்த தொழிலாளர்களை போய் அரசியல் செய்யறாங்கன்னு சொல்லி பேசுறதை விட ஒரு பாவம் இந்த உலகத்திலே கிடையாதுங்க. இப்ப பேசுறாங்க, இதையேதான் அமைச்சரும் சொல்லியிருக்காரு, அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சி எல்லாம் ஏன் இன்னும் மௌனமா இருக்காங்க? ஏன் எங்களுடைய தொழிற்சங்கங்கள் போராடுறாங்க, அவங்கள கொச்சைப்படுத்தாதீங்கன்னு ஏன் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க? எதிர்த்து பேசுவதற்கு என்ன தடையா இருக்குன்னு தெரியல. ஒருவேளை தேர்தல்ல சீட்டு வேணுங்கிறதோ அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்களே, தேர்தல்ல சீட்டு, அதுக்கு பிறகு ஒரு விஷயம் கொடுக்கக்கூடிய நோட்டு அப்படியா? இல்ல எனக்கு தெரியல, அத கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் எதுவாக இருந்தாலுமே சொல்றேன், இது எல்லாவற்றையுமே தனியா அப்படி ஓரமா வச்சுட்டு கம்யூனிஸ்ட் கட்சியோட கொள்கை என்ன, நீங்க யார் பக்கம் நிற்பதுதான் உங்களோட சித்தாந்தம். உங்களோட சித்தாந்தத்தை நீங்க ஒரு முறை திருப்பி படிச்சுட்டு பேச தொடங்குனீங்கன்னா நல்லா இருக்கும். அது மக்களுக்கானதா இல்ல. அந்த பிடிவாதம், அவங்க பக்கம் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம், திமுக பக்கம் இருக்கக்கூடிய பிடிவாதம் என்ன மாதிரியான தேர்தல் அரசியல் கணக்கை மாத்துன்னு பேசலாம். அதிவீர ராமபாண்டியன் சார், ரொம்ப சுருக்கமாக உங்க இறுதி கருத்தை முன் வச்சிருங்க. இந்த பிரச்சனையே, தொழிலாளர்களுடைய இந்த பிரச்சனையே அவங்களுடைய கூட்டணிக்குள்ள இன்னொரு பிரச்சனையே கிளப்புமா? ரொம்ப சுருக்கமா. கிளப்பிடுச்சு சார், ஏற்கனவே கிளப்பிடுச்சு. அதுல டிஜி சிவா பேசும்போது சொன்ன வாசகங்கள் அதுக்கு அவரே ஆமா நாங்க கலவரப்பட்டுட்டோம்,
ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னாரு. ஏன் எந்த இடத்துலன்னு கேட்டீங்கன்னா, தொழிற்சங்கங்கள் காங்கிரஸுடைய தொழிற்சங்கமா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுடைய தொழிற்சங்கமா இருக்கட்டும் களத்துல நிக்கிறாங்க. கட்சி களத்துல இல்ல. இப்ப கட்சி தலைவர்கள் மட்டும் திமுகவோடு இருக்கிறார்கள். தொழிலாளர்களும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார்கள், யதார்த்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி மிக கொடூரமான ஆட்சி. இந்த ஆட்சி தொடர்ந்தால் நம்முடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்போ அதிமுக இந்த கடந்த காலங்களில் எடுத்துக்கொண்ட நடவடிக்கை, தங்களுடைய நிலையை சொல்லி அவர்களோடு ஒரு நல்ல அணுகுமுறையை, அன்பான நடைமுறையை கொண்டு வந்து நிலையை விளக்கி சொல்வார்கள். ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த இடத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, அதிமுக கடந்த 8 ஆண்டுகளில் பத்திரப்பதிவினுடைய விலையை ஏற்றவில்லை, பால் விலையை ஏற்றவில்லை, மின்சார கட்டணத்தை ஏற்றவில்லை. இன்று அனைத்து துறைகளிலும் அனைத்து பொருட்களினுடைய விலையையும் ஏற்றிவிட்டு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உரிய இழப்பீட்டை கொடுக்காமல் இருப்பது என்பதுதான் ஒரு அரசு எந்திரத்தின் மிக அசுரத்தனமான ஒரு செயல். அந்த செயலை நீங்கள் முன் உள்ள அரசின் மீது ஒப்பிடவே முடியாது. ஏனென்றால் நாங்கள் எடுத்துக்கொண்ட இலக்கு என்பது எந்த ஒரு கணத்திலும் எந்த அடிப்படை மக்களில் இருந்து அரசு அதிகாரி வரை பாதித்து விடக்கூடாது என்று அவ்வளவு தெளிந்து தேர்ந்து எடுத்த நடவடிக்கைகள். அதை அனைத்தையும் நீங்கள் அடித்து ஒடித்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி விட்டு தொழிலாளிகளை போட்டு நசுக்கினீர்கள் என்றால், அவர்கள் தலையில் 50 கிலோ பாரத்தை ஏற்றி வைத்து அவர்களை 4-5 சவுக்கால் அடித்தால் எப்படி இருக்குமோ அந்த நிலை. நாங்கள் அப்படி செய்யவில்லை. அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்திலும் அதிமுக விலைவாசி ஏற்றத்தை தரவில்லை, அழுத்தத்தை தரவில்லை. அதனால் அவர்கள் எந்த ஒரு இடர்பாட்டினாலும் தவிக்கவில்லை. இப்போது நிற்பதை போல கண்கலங்கி தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நிலையை ஏற்படுத்திவிட்டது திமுக. அப்படி அதிமுக செய்யவில்லை. ஆனால் நாங்கள் எந்த இடத்தில் இதை அரசியலாக பார்க்கிறோம் என்றால், அந்த விலையேற்றத்தின் போதும் கூட்டணி கட்சிகளாகிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமைதியாக இருந்தீர்கள். இப்போது அந்த அவ்வளவு அரசுக்கு வருவாயை பெருக்கிய பிறகும் தொழிலாளர்களுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிற போது, அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் நீங்கள் கட்சி அலுவலகங்களிலே இருப்பது நியாயமா, தர்மமா? இல்ல அது வீரராமபாண்டியன், நான் மறுபடியும் கேட்கிறேன், போராட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்கு ஆபீஸை விட்டு வெளியில வாங்கங்கிறீங்களா, இல்ல ஒட்டுமொத்தமாவே நீங்க அங்கிருந்து வெளியில வாங்கன்னு அழைப்பு விடுக்கிறீங்களா? நான் எப்படி எடுத்துக்கிறது? சார், அது நீங்க கேட்டது மிக சரி. அங்கிருந்து வெளியே வாங்கன்னா இந்த திமுக மக்கள் விரோத அரசாக இருக்கிறது. அந்த அரசை நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்றால் அதிமுக போன்ற நலம் சார்ந்த மக்கள் நலம் சார்ந்த இயக்கத்தோடு சேர்ந்தால்தான் அதை வெல்ல முடியும். அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன்னு நீங்க எடுத்துக்கலாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அது நடக்க வேண்டிய விஷயம். மக்கள் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. ஜி சிவா, பார்த்துங்க, வெளிப்படையாகவே அவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உங்கள் கூட்டணிக்குள்ளே குழப்பம், நாளைக்கு உங்கள் கூட்டணி இருக்குமா இருக்காதானே தெரியாதுங்கிற அளவுக்கு வெளியில் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எப்படி சமாளிக்க போறீங்க? கூட்டணிக்குள்ளே எந்த விதமான குழப்பமும் இல்லை, மக்களிடத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. இதை ஏற்படுத்த வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பது பாஜக ஒரு புறம் இருந்தாலும் கூட, ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பிரதானமாக இருக்கிறது. ஆமா, அவர்கள் ஒரு புறம் அவர்கள் தேவையான அரசியல் அதை தேடலாம் என்று முயற்சிக்கிறார்கள், தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புரியல இந்த இடத்துல போக போக தெரியும். அதே போன்று எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடியார் அவர்கள் அங்கே திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அது அவருடைய விருப்பம், அது யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் அவர்கள் வருவார்களா என்று அவர்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. அவங்க உங்ககிட்ட இருந்து வெளியில போறதுக்கு தயாரா இருக்கிறாங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இல்ல, அவர் ஒரு நான் சொல்லுகிறேன் பார், திமுக எந்த அடிப்படையில் இவ்வளவு அடிச்சு சொல்றீங்க? இல்லை, ஏனென்று சொன்னா அவர்கள் தெரியும் சமூக நீதிக்கான கூட்டணி எது, சமூக நீதிக்கான தலைமை பண்பு எது, தமிழ்நாட்டோட நலனுக்காக அரசு எது, கட்சி எது என்பது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அங்கிருந்து வருவதற்கு வாய்ப்புகள் ஒருபோதும் கிடையவே கிடையாது. சமூக நீதிக்கு நாங்க என்ன பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கறத அதிமுக பட்டியல் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கம் தான் அவங்க போவாங்க. ஒன்றும் இல்ல சார், நீங்க சமூக நீதிக்காக திமுக செய்த சாதனைகளை பட்டியலிட்டால் ஒரு 2 சொல்லுங்க, ஒரு 1000 சொல்லுங்க, ஒரு 2-3 சொல்லுங்களேன் கேக்குறோம். சகோதரி இந்த மேடையில சகோதரி 69% ஒண்ணே ஒண்ணு சொன்னாங்கனாலே போதும், நம்ம அடிபட்டுருவோம். இந்த மேடையில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்களுக்கும் சொத்தில் சம பங்கு வேண்டும் என்று சமூக நீதியின் அடிப்படையில் கொண்டு வந்தது திமுக. இத மறுக்க முடியுமா? இங்க பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% கொண்டு வந்தது யாரு? இதை விட வேற என்ன சார்? பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% கொண்டு வந்தது
யாரு? நீங்க ஒண்ணு சொல்ல சொல்லுங்க. காங்கிரஸ் கூட கூட்டணியில் இங்க இருந்துட்டு இருக்கிற வரலாற்று 33% ஒரு இன்னும் நம்ம வந்து சார், கொண்டு வர ஒரு முடியல. வரலாறு சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்து இதெல்லாம் பேசலாமா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது போன்று ஆண்களுக்கு நேராக பெண்களுக்கும் சொத்து சம பங்கு வேண்டும் என்று யாரும் இதுவரை அரசாணை வெளியிட்டதில்லை. திமுக வை தவிர முதலில் அரசியல் பங்களிப்பு, அதிகாரம். அதிகாரத்துல பங்களிப்பு சார், நிகழ்ச்சிக்கு வரேன் யார் சார். கொடுத்தாங்க? இல்ல வர நிகழ்ச்சிக்கு வரேன். ஆகவே இல்ல, நீங்க தமிழ்நாடு- எப்படி மடைமாற்றம் இல்ல, பண்றீங்க தமிழ்நாட்டில் பாருங்க. இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒரு போதும் கலங்க வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம். இந்த அரசு உங்களை தாய் உள்ளத்தோடு அரவணைக்கும். தயவு கூர்ந்து தாய் பதட்டப்பட உள்ளம்னா வேண்டாம். யாருடைய இப்படி புறக்கணிக்கிறது தான் தாய் உள்ளமாங்கிறது பேச்சு அவங்களுக்கு தெரியும். தயவு கூர்ந்து சிவா. வீதியிலே வந்து நன்றி இந்த சிவா. மக்களை அல்லோல் படுத்த வேண்டாம் என்று நன்றி பணிவான சிவா. வேண்டுகோளை வைக்கிறேன். தயவுசெய்து மக்கள் அல்லோலப்படுத்தாதீங்கன்னு திமுக பார்த்தா மக்கள் கேட்டுக்கிட்டு மக்கள் இருக்காங்க. யாரும் கேட்கல நான் வர சார். இருங்க அக்னீஸ்வரன், ரொம்ப சுருக்கமா இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, இது உள்ளபடியே திமுகவுக்குள்ள கூட்டணிகளுக்குள்ள பிரச்சனைகளை கொடுக்குமா கொடுக்காதா? இம்பாக்ட் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா அதனுடைய பாதிப்பு இருக்கும். மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க. இல்ல மக்கள் என்னதான் பாதிச்சாலும் இருக்கட்டும்பா, திமுக ஆட்சியே இருக்கட்டும்பா அப்படின்னு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் நினைச்சா அது ஜனநாயகமா இல்லைன்னு தெரியல. ஆக மக்களுக்கான இயக்கம், மக்களுக்காக நீங்க பணியாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதிமுக பக்கம் வருவதுதான், அதுதான் உண்மையான சமூக நீதி. நண்பர் சொல்லும்போது சொன்னாரு பெண்களுக்கு சம இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அப்பா அம்மாவையும் சமமா பாத்துக்கிறீங்களா? சீர்வரிசையா வாங்க மாட்டீங்களா? கல்யாண செலவெல்லாம் நீ பாரு நான் பாருன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம், 234 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 118 பேர் பெண்கள் சமமா கொடுத்தீங்களா? திமுக கொடுத்திருக்குதா? 5 தலைவர்கள் முன்னாடி இருக்கீங்களே, அதுல 3 பேர் பெண்களை சேர்த்திருக்கீங்களா? அதனால சும்மா சார் இவங்களை பொறுத்தளவுல திமுகவுக்கு வந்து 100 புஸ்தகங்கள்ல எழுதினாலும் இது கிடைக்காது. அதாவது உடம்ப வளைச்சு நல்லா உழைச்சு பாரப்பா, உனக்கும் உலகத்துக்கு நன்மை இருக்கு. சும்மா உக்காந்துக்கிட்டு சேர்க்கிற பணத்துக்கு ஆபத்து இருக்கு. அது செந்தில் பாலாஜிக்கும் புரியும், பொன்முடிக்கும் புரியும், இன்னும் நிறைய பேத்துக்கு ஆபத்து இருக்கு. மக்களுக்கும் புரியும். நன்றி மேடம். ராஜேஸ்வரி, ரொம்ப சுருக்கமா இப்படி கூட்டணி கணக்குகள்லாம் மாறுச்சுன்னா நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும்? கண்டிப்பாக கூட்டணி கட்சிகள் திமுக விட்டு விலகுவதற்கு தயார் நிலையில் இருக்காங்கிறது தான் இதன் மூலமா நான் உணர்றேன். நிச்சயம் அதற்கான வாய்ப்புகளை திமுக அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு, அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு. ஆமா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் அவங்க இப்போ வந்து பல்லு கட்டிட்டு இருக்க முடியும். எவ்வளவு இருக்க முடியும்? ஒரு லிமிட்டுக்கு மேல அவ்வளவுதானே. அந்த எல்லையை வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கு திமுக. சகோதரர் சொன்னாங்க பெண்களுக்கு உரிமை கொடுத்த சொத்து உரிமை பத்தி சொல்றாங்க. சொத்தே இல்லாம இங்க எத்தனையோ பேர் நிக்கிறோம். அத்தனை பெண்களுக்கும் இங்க அதிகாரம் வழங்குவதற்கும் அவர்களை முக்கியமான இடத்துக்கு நீ எசிதானமா அப்படின்னு கேட்டதுதான். நீ ஓசி பஸ்ல போமா, நீ போன் அடிச்சு யார்கிட்ட வேணாலும் பேசுமா, இதெல்லாம் தான் உங்க சமூக நீதி. ஒரே அமைச்சர் பதவியை புடிங்கி உட்கார வச்சிருக்காங்க, இன்னும் அவர் விட மாட்டேங்கிறீங்க. பேசிய கருத்துக்கள் அப்படிங்கிறது பெண்களை எப்படி பாதிச்சதுன்னு நம்ம சொல்லணும்ல. as a லேடியா நான் ரெப்ரசன்ட் பண்ணணும்ல. நீங்க என்ன மாதிரியான எஸ்சிதானமான்னு கேட்டது பட்டியலின மக்களை எவ்வளவு துன்பப்படுத்திருக்கும். ஒரு மேடையில இருந்து பேசக்கூடிய பேச்சா அது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய சமூக நீதி இப்ப எப்படி இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும். நீங்க அதை வந்து வார்த்தைகள்ல சமூக நீதினு பேசாதீங்க. எந்த நீதியும் இப்ப நிலைநாட்டப்படல. இன்னொன்னு, போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து அவங்க உங்களுக்கு எதிரி கிடையாது, அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல. அவர்களை நீங்க எதிரிகளாக மாற்றி உங்களுடைய அரசியல் திறமையை அப்பாவியான தொழிலாளர்கள் மேல போய் காட்டாதீங்கன்னு நான் பணிவோட கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த கோரிக்கையெல்லாம் அவங்களுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கையாகவே நம்ம முன்வைக்கலாம். அரசு செவிசாய்க்குமா, அவங்களுடைய கூட்டணியை காப்பாற்றிக்குவாங்களா, பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்தில் பிறந்த கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.